கொண்டுட்டாங்கல்ல அவன் அடிக்காம பாருங்களேன். மகளை காதலித்த இளைஞரை நடு ரோட்டில் வைத்து பெண்ணின் தந்தை மற்றும் உறவினர்கள் சேர்ந்து வெட்டிச் சாய்த்த பதை பதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுவலை அருகே உள்ள கரடிக்குளம் காலனியை சேர்ந்த மாணிக்கம் என்பவரது மகன் சஞ்சய். இவர் சென்னை கிளாம்பாக்கம் அருகே உள்ள பகுதியில் சிலைகள் செய்யும் சிற்பியாக வேலை பார்த்து வந்தார். இவரும் கெச்சிலாபுரத்தை சேர்ந்த விவசாயி குமார் என்பவரின் மகள் கனகலட்சுமியும் காதலித்து வந்தனர். இருவரும் ஒரே சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சஞ்சய் கஞ்சா மற்றும் போதை வஸ்துக்களை பயன்படுத்தும் நபர் என்று தெரிய வந்ததாலும் தங்களுக்கு இணையான வசதி இல்லை என்பதாலும் பெண் வீட்டில் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. பையன் கஞ்சா குடிக்கி வேணாமா என்று தனது செல்ல மகளிடம் குமார் எவ்வளவோ எடுத்து கூறியும் சஞ்சய் உடனான காதலை அவர் கைவிடவில்லை. சஞ்சயை திருமணம் செய்வதில் அந்த பெண் உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு சென்றிருந்த சஞ்சய் மீண்டும் சென்னைக்கு புறப்படுவதற்கு முன்பாக தனது காதலியை பார்ப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். இது பெண்ணின் தந்தைக்கு தெரிய வந்துள்ளது. 17ஆம் தேதி இரவு சஞ்சய் தனது நண்பர்களான முத்துச்செல்வம், மாதேஷ் ஆகியோருடன் கோவில்பட்டி பைபாஸ் ரோட்டில் உள்ள கூடுதல் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக காதலியை சந்திக்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. காதலி கனகலட்சுமி மட்டும் தன்னை சந்திக்க வருவாள் என்று ஆசையுடன் அவர் காத்திருந்த நிலையில் கனகலட்சுமியுடன் அவரது தந்தை குமார் மற்றும் உறவினர்களும் வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் சஞ்சய். கண்ணிமைக்கும் நேரத்தில் சஞ்சயை மடக்கி பிடித்த பெண்ணின் தந்தை குமார் மற்றும் உறவினர்கள் வெட்டெறிவாளால் சஞ்சயை சரமாரியாக வெட்டினர். அருகில் நின்றிருந்த காதலி கனகலட்சுமி தனது காதலனை விடுவிக்க கோரி தந்தையிடம் கெஞ்சி கதறி அழுதார். நடு ரோட்டில் பலரது முன்னிலையில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தை சிலர் தங்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தனர். ஒரே ஒருவர் மட்டும் தைரியத்துடன் வந்து குமாரின் கையில் இருந்த வெட்டறிவாளை பறித்தார். குற்றுயிரும் கொலை உயிருமாய் உயிர் பிழைக்க போராடிய சஞ்சயை பெண்ணின் உறவினர்கள் கத்திகால் குத்தியதால் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே மயங்கிச் சரிந்தார் சஞ்சய். கொண்டுட்டாங்கல்ல அவன் அடிக்காம பாருங்களேன். தகவல் அறிந்து விரைந்து வந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் பெண்ணின் தந்தை குமார், அவரது உறவினர்களான மாரிமுத்து, சங்கர நாராயணன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். காதலனுடன் பேசி சேர்த்து வைப்பதாக கூறி பெண்ணின் தந்தை இந்த கொடூர சம்பவத்தை நிகழ்த்தியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒரே சாதியாக இருந்தாலும் பொருளாதாரம் மற்றும் வசதியில் தனக்கு இணையாக இல்லை எனவும் போதை பழக்கம் உள்ளவர் என கூறியும் காதலியின் முன்பே பட்டியல் இன இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் ரங்கசாமி மற்றும் கதிரவன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.